ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தள்ளுவண்டு கடையிலலாம் செய்வாங்க, அவங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டில் நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஹோட்டல் ஸ்டைலில் நான் தக்காளி சாதம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறந்துடாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க, 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி ரொம்ப முக்கியமான பொருள், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ரைஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் ஹீட் பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 மராத்தி முக்கு, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை உடச்சி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா லைட்டாக கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். லைட்டு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இது வதங்கணும். இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சாதம் வந்து கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அதோட மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த தக்காளியை லைட்டாக அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும், அதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியில் போட்டிருந்த இஞ்சி பூண்டு சோம்பு இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி 2 பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸுக்கு தகுந்த உப்பு வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறேன். உங்களுக்கு ஒரே டைமில் உப்பு சேர்க்க தெரியாதுன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கரெக்டாக 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும் தக்காளி சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு. 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதனால் 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும் குக்கராக இருந்தது அப்படின்னா. இப்போ நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கோங்க. உங்கள் ரைஸ் எத்தனை விசில் வச்சா வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஆனால் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக 2 விசில் தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரைஸ் வந்து அப்படியே பூ மாதிரி வெந்து வந்திருக்குங்க. மேலே பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்முலேயே வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உதிரியாக உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கம தக்காளி சாதம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் அல்லது பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லைன்னா பாயிலிங் முட்டை இது இருந்தாலே போதும். இந்த ரைஸுக்கு எத்தனை பிளேட் ரைஸ் வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தக்காளி சாதம் முன்னாடி பிரியாணியெல்லாம் நிற்கவே நிற்காதீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணும், ரோட்டு கடையில் சாப்பிட்ணுன்ற ஆசையவே விட்டுருவீங்க. ஏன்னா அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் கணவராக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கும் ஹோட்டல் பக்கம் கூப்பிடவே மாட்டாங்க.
நிச்சயமாக இதை இன்றைக்கே உங்கள் வீட்டுகளில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த சாதத்தை ஆற வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.